வணக்கம் நேயர்களே. அவர்கள் கதையை முடித்து விடுங்கள். இந்த வாசகம் இஸ்ரேல் நாட்டு ஏவுகணையில் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் போட்டியிடுகின்ற நிக்கி ஹேலி என்கின்ற வேட்பாளர் இஸ்ரேலுக்கு சென்று ஆயுத தளபாடங்களை எல்லாம் பார்வையிட்டு அதில் ஒரு ஏவுகணையில் எழுதிய வாசகம்தான் அவர்கள் கதையை முடித்து விடுங்கள் என்ற வாசகம். இந்த வாசகம் சமூக வலைத்தளங்களில் இப்பொழுது வைரலாகி கொண்டிருக்கிறது. இந்த வாசகம் மூலமாக அமெரிக்கா இஸ்ரேல் மீது எவ்வளவு ஒரு சார்பாக இருக்கிறது என்பதை ஊர்ஜிதப்படுத்துகிறது. இடையில் எவ்வளவுதான் கதைகள் வந்தாலும் இஸ்ரேலுக்கு எதிரான கதைகளை அமெரிக்கா சொல்லிக் கொண்டிருக்கிறது. அமெரிக்காவின் கருத்துக்களை இஸ்ரேல் கேட்காமல் இருக்கிறது என்றதான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருந்தாலும் அமெரிக்கா சார்பாகத்தான் இருக்கிறது என்ற விடயம் இப்பொழுது இவ்வாறான செயல்கள் மூலம் புலப்படுகிறது. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக நிக்கி ஹேலி குடியரசுக் கட்சியைச் சேர்ந்தவர், 53 வயது. அவர் இஸ்ரேலுக்கான பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். இஸ்ரேல் இராணுவத்தினுடைய தளபாடங்கள், போர் தளபாடங்கள் மற்றும் இதர விடயங்களை பார்வையிட்ட நிக்கி ஹேலி அங்குள்ள வெடிகுண்டுகள், ஏவுகணைகள் மீதுதான் இந்த வாசகத்தை எழுதியிருக்கின்றார். இது அட்டிக்கப்படுகின்ற பொழுது காசாவில் போய் விழும். அப்பொழுது அதை பார்த்தால் அந்த வாசகம் இருக்கும். அந்த அளவிற்கு பாருங்கள் எவ்வளவு ஒரு வெறித்தனமான முறையில் இஸ்ரேல் காசா மக்களை கொன்று குவித்து கொண்டிருக்கிறது. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட இந்த போரினால் கிட்டத்தட்ட 36,000த்திற்கு மேற்பட்ட பாலஸ்தீன மக்கள் பரிதாபகரமாக உயிரிழந்திருக்கின்றார்கள். பெண்கள், சிறுவர்கள், குழந்தைகள் அதிகமாக பலியாகி இருக்கின்றார்கள். இந்த சம்பவத்தினால் உலக நாடுகள் பல அதிர்ச்சியில் இருக்கின்றார்கள். அந்த அதிர்ச்சியிலிருந்து மீளக்கூட நேரமில்லாத அளவிற்கு இனப்படுகொலை போன்று நடந்து கொண்டிருக்கிறது காசா மக்களுடைய நிலை. இதை சர்வதேச நீதிமன்றமும் இஸ்ரேலுக்கு ஒரு விடயமாக வெளிக்காட்டி இருக்கிறது, ஒரு எச்சரிக்கையை விடுத்தது. ஆனால் உலக நாடுகளுடைய எந்த ஒரு கருத்தையும் கேட்காமல் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தன்னுடைய போக்கில் போய் கொண்டிருக்கின்றார். இது எங்கே போய் முடிய போகிறது என்பது ஒரு கேள்வியாக உலக நாடுகள் மத்தியில் எழுந்திருக்கிறது. நிச்சயமாக எந்த ஒரு தொடக்கத்திற்கும் முடிவு இருக்கத்தான் செய்யும் இல்லையா? அந்த முடிவு நன்மையிலேயே முடியும் என்று நம்பப்படுகிறது. அந்த முடிவு வருவதற்குள் இப்பொழுது அமெரிக்க குடியரசுக் கட்சி வேட்பாளராக இருக்கக்கூடிய ஜனாதிபதி வேட்பாளர் நிக்கி ஹேலி இந்த வாசகத்தை தானே தன் கைப்பட எழுதியிருக்கிறார் என்றால், இவர் ஜனாதிபதியாக வந்தால் அமெரிக்க எதிரி நாடுகள் என்ன பாடுபடும், அல்லது அமெரிக்க ஜனாதிபதியாக நிக்கி ஹேலி வந்தால் என்ன நடக்கும் என்பதை நாங்கள் இப்பொழுதே இந்த வாசகத்திலிருந்து உணர முடிகிறது. இதுதான் யதார்த்தம். அமெரிக்கா வல்லரசு நாடு என்று தன்னை காட்டிக்கொள்வது போருக்குரிய ஆயத்தத்திற்காகவா, அல்லது போர் செய்து மற்ற நாடுகளையும் கைப்பற்றிக் கொள்ளவா, அல்லது போரில் பல நாடுகளை அழித்து தன்னுடைய ஏகாதிபத்தியத்தை நிலைநிறுத்துவதற்காகவா? இது ஒரு பாரிய கேள்வியாக உலக நாட்டு அரசியல் அரங்கத்தில் ஒலித்து கொண்டிருக்கிறது, கேட்கப்படுகிறது. எனவே நிக்கி ஹேலியினுடைய இந்த வாசகம் ஏற்றுக்கொள்ளப்படுமா, அல்லது அதற்காக நிக்கி ஹேலி ஏதாவது கருத்துக்களை வெளியிடுவாரா, அமெரிக்கா ஏதாவது பதில் சொல்லுமா? பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திக்கலாம்.